نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஏகவல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அவனுடைய திருநாமம் கொண்டு இந்த குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை என்று சாட்சி கூறிக்கொள்கின்றேன். ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே து ஆலம் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா சய்யிதுல் கௌனைன் காத்தமுல் அன்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், யுக முடிவு நாள் வரை வரக்கூடிய உண்மையான முஃமின்கள் முஸ்லிம்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக என்று கூறிய பின் புனிதமிகு இந்நன்னாளிலே ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றும் பொருட்டு அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினாலும் அவனின் தூதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினாலும் எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு நாம் ஏவப்பட்டிருக்கிறோமோ, கட்டளையிடப்பட்டிருக்கிறோமோ, அத்தகைய விடயங்களை வாழ்நாள்ல எடுத்து நடக்கிற விஷயத்திலையும் எந்தெந்த விடயங்கள் இருந்தெல்லாம் விட்டு விலகி தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு நாம் விலக்கப்பட்டிருக்கிறோமோ, தடை செய்யப்பட்டிருக்கிறோமோ, அத்தகைய விடயங்கள் இருந்து முற்றுமுழுதாக விட்டு விலகி தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ வ அத்தீஊ. பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, வல்லநாயன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இன்னும் ஓரிரு வாரங்களிலே சங்கையான கண்ணியம் பொருந்திய ரமதானுடைய மாதத்தை சந்திப்பதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தர வேண்டும் என்ற துஆவோடு அந்த ரமதானிலே அமல்களிலும் இபாதத்களிலும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் நரக விடுதலையையும் பெற்றுக்கொண்ட கூட்டத்தார்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஆக்க வேண்டும் என்ற துஆவோடு இன்றைய நாள் லைலத்துல் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபானுடைய மாதத்தின் அரைவாசி பகுதியிலே இன்று நாங்கள் வீற்றிருக்கின்றோம். கணித்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களாக எங்களை படைத்து நாம் இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்ற வழிகாட்டல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாகவும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளின் மூலமாகவும் எங்களுக்கு இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார். அந்த அடிப்படையிலே எங்களுடைய மார்க்கம், இந்த சத்திய தீனுல் இஸ்லாம் மார்க்கம், இது பூர்த்தியாக்கப்பட்ட மார்க்கம் என்பதை நாங்கள் விளங்கி வைத்திருக்கின்றோம். இந்த பூர்த்தியாக்கப்பட்ட மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் எங்களுடைய மூலதனமாக, எங்களுடைய அடிப்படை ஆதார நூலாக எந்த வேதத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமோ, எந்த குர்ஆனை வேதமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, எந்த குர்ஆன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஅஜிஸாவாக அருளப்பட்டதோ அந்த குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட ஒரு குத்பாவாக இன்றைய குத்பாவை ஆக்கிக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். கணித்துக்குரியவர்களே, குர்ஆன் என்று சொல்லுகின்ற நேரத்தில் இந்த குர்ஆனை நாங்கள் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். குர்ஆன் என்று சொல்கின்ற நேரத்தில் குர்ஆன் என்றால் என்ன,
அது யாருக்கு இறக்கப்பட்டது, அது எப்படி இறக்கப்பட்டது, அது எவ்வாறு 1400 வருடங்களை தாண்டியும் அது எவ்வாறு பாதுகாக்கப்பட்டது. இந்த குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறும் பொழுது இன்னா நஹ்னு நஸல்னா الذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன், இந்த வேதத்தை நாங்கள் தான் இறக்கினோம், இதை நாங்கள் தான் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1400 வருடங்களுக்கு முன்னால் கூறிவிட்டான். ஒரு கணம் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், இந்த குர்ஆனை அல்லாஹ் எவ்வாறு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான், இது எவ்வாறு சாத்தியமாகின்றது. இந்த குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்படுகின்றது என்றால் அது எந்த முறையிலே அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நாங்கள் விளங்கி வைத்திருக்க வேண்டும். ஏதோ நான் ஒரு முஸ்லிமாக இருக்கிறேன், எனக்கு என்னுடைய பெற்றார்கள் முஸ்லிமுடைய பெயரை வைத்திருக்கிறார்கள், குர்ஆனை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன், இதற்காக இந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி குர்ஆன் எவ்வாறு எங்களிடம் வந்தது, அது எவ்வாறு பாதுகாக்கப்பட்டது, என்ன என்ன முறைகளில் எல்லாம் குர்ஆன் இன்று பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, இந்த விடயங்களை எல்லாம் ஒவ்வொரு முஸ்லிமும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எண்ணிற்குரியவர்களே, ஒரு கணம் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு புத்தகம் அல்லது ஒரு நூல் 1400 வருடங்களாக எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் பாதுகாக்கப்படுகின்றது என்றால் அது ஒரு சாத்தியமான விடயமா? அது ஒரு சாத்தியமான விடயமா? இன்று இதர நூல்களை அல்லது இதர வேதங்களை எடுத்துக்கொண்டாலும் அதிலே பழையது புதியது என்று எத்தனையோ மாற்றங்கள், எத்தனையோ குளறுபடிகள் இருக்கின்ற நிலைமையில் இந்த குர்ஆன் மாத்திரம் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல், எந்த ஒரு பிழையும் இல்லாமல் இந்த குர்ஆன் பாதுகாக்கப்படுகின்றது என்றால் அது எவ்வாறு சாத்தியமானது? எண்ணிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை அவன்தான் இறக்கினான், அவன்தான் பாதுகாப்பான் என்பதை குர்ஆனிலே சொல்லிவிட்டான். நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விடயம், அவன் எவ்வாறு பாதுகாக்கிறான் இந்த குர்ஆன். இந்த குர்ஆன் எப்படி பாதுகாக்கப்படுது? இப்ப நாங்க பார்த்து ஓதக்கூடிய குர்ஆன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காலத்துல இருந்ததா? இப்ப நாங்க குர்ஆனை எடுத்து எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கும்? ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் அல்லது ஒரு நாளைக்கு ஓரிரு ஆயத்துகள் சரி ஓதக்கூடிய பாக்கியம் எனக்கு வாழ்க்கையில கிடைச்சிருக்கிறான். சிலர்களுக்கு குர்ஆன் ஓதுறதுக்கு ரமதான் வரணும், சிலர்களுக்கு குர்ஆன் ஓதுறதுக்கு வீட்டுல உம்மாவோ வாப்பவோ சொந்தக்காராக்களோ மௌத்தாகணும், அப்பதான் குர்ஆனை கைக்கு எடுக்கிறதுக்கு நினைவு வராது. சிலர்களுக்கு அந்த பாக்கியம், அந்த சந்தர்ப்பமும் இல்ல. பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி குர்ஆன் இருக்கல்ல. இப்ப நாங்க எப்படி எழுத்துக்களை பிரிச்சறிகிறோமோ அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல இருக்கல்ல. இப்ப நாங்க எப்படி ஃபத்ஹா, கஸ்ரா, தம்மா, ஜவர், ஜேர், பேஷ் என்று சொல்லி எழுத்துக்களை எங்களுக்கு இலகுவாக வாசிக்க முடியுமான ஒரு முறையில இப்ப குர்ஆன் இருக்குதே, இதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல குர்ஆன் இருக்கல்ல. ஆனா கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப எங்களுக்கு ஓத முடியுமான மாதிரி, எங்களுக்கு லேசான மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்களும் அது வடிவமைக்கப்பட்டு, ஒவ்வொரு ஆயத்துகளும் அது வடிவமைக்கப்பட்டு, கண்ணியத்துக்குரியவர்களை இன்றைக்கு எங்கட கையில கொண்டு வந்து எங்களுடைய உலமாக்கள், மூதாதையர்கள், புத்திஜீவிகள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்துல இருந்து 1400 வருஷமா இந்த குர்ஆன் எப்படி பாதுகாக்கப்பட்டுச்சு, இந்த வரலாறு நாங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை 2 முறையில பாதுகாக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை 2 முறையில பாதுகாக்கிறான். ஒரு முறைதான் மக்தூபன் என்று அரபியிலே கூறுவார்கள், எழுத்து வடிவத்திலே அல்லாஹ் குர்ஆனை பாதுகாக்கிறான். எழுத்து வடிவத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை பாதுகாக்கிறான். இன்னொரு வடிவம் தான் மன்தூகன் என்று சொல்லப்படக்கூடிய அந்நக்லு சௌதி, குரல் வடிவத்திலே குர்ஆன் பாதுகாக்கப்படுகிறது. முதலாவது விதம் எழுத்திலே குர்ஆன் பாதுகாக்கப்படுகின்ற விதம். இரண்டாவது முறை குர்ஆன் ஒளியிலே, சப்தம் மூலமாக, ஓதல் மூலமாக குர்ஆன் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 2 முறைகளிலும் எந்தவித மாற்றமும் இல்லாமல், எந்தவித பிழையும் இல்லாமல் 100க்கு 100, 99% அல்ல, 100க்கு 100 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் தஆலா கியாமத் வரைக்கும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். அது எப்படி?
முதலாவதாக குர்ஆனை அல்லாஹ் எப்படி எழுத்துல பாதுகாத்து எங்களிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றான். கணித்துக்குரியவர்களே, இந்த குர்ஆனுடைய ஆரம்ப கட்டம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனுடைய ஆயத்துக்களை எடுத்துக்கொண்டு வந்து அந்த ஆயத்துக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓத ஆரம்பிக்கின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ்வும் சேர்ந்து ஓதினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எனக்கு ஓதித்தார ஆயத்துகள் எனக்கு மறந்துட்டா நான் என்ன செய்யறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயப்பட்டு என்ன செஞ்சாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதக்குள்ளேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு சேர்ந்து ஓதினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவித்து கொடுத்தான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா ஃபஇதா கரஅனாஹு ஃபத்தபி' குர்ஆனா ثم إن علينا بيانا. நபியே நீங்க அவசரப்படவாங்க, நபியே நீங்க அவசரப்படவாங்க. உங்கள்கிட்ட ஓதப்படுகின்ற அந்த ஆயத்துக்களை நீங்க முதலாவது கேளுங்க, அதற்கு பின்னால நீங்க ஓதுங்க. இந்த குர்ஆனை ஒன்று சேர்த்து தானது எங்கட பொறுப்புன்னு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த குர்ஆனை எப்படி எடுத்தாங்க? அந்த எடுத்த முறை என்ன? உஸ்தாத் என்று சொல்லப்படக்கூடிய ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவதாக குர்ஆனை ஓதி காட்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கேட்டுட்டு இருந்து திரும்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஓதி காட்டுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுற நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதை சரி காணுவாங்க, நீங்க ஓதினது சரி என்று. பின்னால முதல் கட்டமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி கொடுக்கப்பட்ட அந்த ஆயத்துக்களை சஹாபாக்களுக்கு ஓதி காட்டுவார்கள். சஹாபாக்களிலே அங்கே இருந்தார்கள் வஹியை எழுதக்கூடியவர்கள், குத்தாபுல் வஹி என்று சொல்லப்படக்கூடிய வஹியை எழுதக்கூடிய சஹாபாக்கள் அங்கே இருந்தார்கள். அதிலே சிலர்கள் குர்ஆனை மனனம் செய்து வைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகின்ற நேரத்தில். இன்னும் சிலர் அதனை எழுதி கொண்டார்கள். எதிலே குர்ஆன் எழுதப்படணுமோ, அந்த காலத்தில் எந்த எந்த உபகரணங்கள் மூலம் எழுதப்பட்டதோ, எதிலே எழுதப்பட முடியுமோ அத்தனை பொருட்களிலும் உபகரணங்களிலும் குர்ஆன் அங்கே எழுதப்படுகிறது. ஈச்ச மட்டைகளிலே எழுதினார்கள், ஈச்ச ஓலைகளிலே எழுதினார்கள், தோல் பட்டைகளிலே எழுதினார்கள், கற்களிலே எழுதினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, சஹாபாக்கள் வஹியை எழுதினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுக்கு கிதாப் என்ற பெயரையும் குர்ஆன்ல சொல்லி இருக்கின்றார். இன்னைக்கு நாம சொல்றோமே குர்ஆன் 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 என்று, குர்ஆனை எடுங்க, குர்ஆனை புடிங்க, குர்ஆனை தூக்குங்க என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, அது குர்ஆன் அல்ல. எங்கட கண்களுக்கு விளங்குறதுல பேரு முஸ்ஹப் அல்லது கிதாப். குர்ஆன் என்று சொன்னா ஓதுற நேரம் வாயிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த ஆயத்துகள், அந்த சப்தத்துக்கு தான் நாங்கள் குர்ஆன் என்று சொல்ல வேண்டும். எதனை நாங்கள் தூக்குகின்றோமோ, எதனை நாங்கள் சுமக்கின்றோமோ அதனுடைய பெயர் முஸ்ஹப் அல்லது கிதாப் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். எழுத்துல உள்ளது. சஹாபாக்கள் எழுதினார்கள். பெரியவர்களே, சகோதரர்களே, முழு குர்ஆனும் எழுதப்பட்டுச்சு. ஆனா இன்றைக்கு இருக்கிற மாதிரி 30 ஜுஸுவும் அலிஃப் லாம்ல இருந்து சூரத்துன் நாஸ் வரைக்கும் இருக்கிற இந்த தர்தீபில முழு குர்ஆனும் இருக்கல. காரணம், ஒத்த அடிக்கு குர்ஆன் இறக்கப்படல. கட்டங்கட்டமாகத்தான் குர்ஆன் 23 வருடங்களாக இறக்கப்பட்டுச்சு. அந்தந்த சந்தர்ப்பங்களில் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? குர்ஆனை எழுதி வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு ரமதானிலையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டுவாங்க. இறுதி ரமதான்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை முழுமையாக ஓதி காட்டினார்கள். எனித்துக்குரியவர்களே, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல குர்ஆன் எழுத்துல இவ்வாறு தான் இருந்தது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே சஹாபாக்களிலே அதிகமான காரிகள் இருந்தார்கள். அதிகமான காரிமார்கள் குர்ஆனை மனனம் செய்து வைத்திருந்தார்கள். இந்த காரிமார்கள் எல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே முனாஃபிக்தனமாக ஒரு யுத்தத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு அந்த யுத்தத்திலே அதிகமான காரிகள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு ஆலோசனை தோன்றுகின்றது. நாங்கள் குர்ஆனை புத்தக வடிவிலே ஒன்று சேர்த்தால் என்ன என்ற ஒரு யோசனை தோன்றி அந்த யோசனையை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள், நாங்க குர்ஆனை ஒன்று சேர்த்தா நல்லமே என்று. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாவதாக கேட்டார்கள், கைஃப அஃஅலு ஷைஅன் மா லம் யஃஅலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
உமரே ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ் செய்யாத ஒரு வேலையை நாம் எப்படி செய்ய முடியும் என்று கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி இன்ன ஃபீஹி லகைர், நிச்சயமாக இதுல நலவு இருக்குது. குர்ஆன்கள் எல்லாம் அங்க ஷஹீதாக்கப்படுறாங்க, குர்ஆனை நாங்க பாதுகாக்கணுமா இல்லையா என்ற அந்த ஆலோசனைக்கு பின்னால ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒன்று சேர்ந்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நேரே போறாங்க ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட. அவங்க தான் குர்ஆனை எழுதுறாக்களுக்கு தலைவராக இருந்தவங்க. கணித்துக்குரியவர்களே, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் நீங்க குர்ஆனை எழுதுற வேலையை ஆரம்பிங்க, இந்த குர்ஆனை நாங்க ஒன்று சேர்க்கணும் என்ற அந்த பொறுப்பு பல சம்பவங்கள் பல உரையாடல்களுக்கு மத்தியில அந்த பொறுப்பு அங்கே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கணித்துக்குரியவர்களே, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பொறுப்பை எடுத்துட்டு அறிவிக்கிறாங்க முழு மதீனாவிலையும், நான் குர்ஆனை ஒன்று சேர்க்கிற பணியை ஆரம்பிச்சிருக்கிறேன். சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, உங்கள்கிட்ட யாருக்கிட்ட எல்லாம் குர்ஆனுடைய பிரதிகள் இருக்குதோ அத்தனை பிரதிகளையும் நீங்க எனக்கிட்ட கொண்டு வந்து தாங்க. சஹாபாக்கள் ஒவ்வொருவரிடத்தில் ஒவ்வொரு ஆயத்துகள், ஒவ்வொரு சூறாக்கள், ஒவ்வொரு பக்கங்கள் பிரதிகள் இருந்துச்சு. எல்லாத்தையும் நீங்க எனக்கிட்ட கொண்டு வந்து தாங்கன்னு சொல்லி ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சாங்க. லேசான ஒரு அறிவிப்பு அல்ல, கண்டிஷனோட நிபந்தனைகளோட அறிவிச்சாங்க. நீங்க எனக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய குர்ஆனுடைய ஆயத்துகளை கொண்டு வந்து தரணும், ஆனா எனக்கு ரெண்டு நிபந்தனைகளை போட்டாங்க. முதலாவது நிபந்தனை, எந்த ஆயத்துகள் எல்லாம் நீங்க கொண்டு வந்து தாரீங்களோ அந்த ஆயத்துகள் எல்லாம் எப்படி எழுத்துல இருக்குதோ அதே மாதிரி அது உங்களுக்கு மனனமாகவும் இருக்கணும். எப்படி எழுத்துல நீங்க எழுதப்பட்டதை கொண்டு வந்து தாரீங்களோ அது அப்படியே மனனமாகவும் உங்களோட உள்ளத்துல இருக்கணும். இரண்டாவது சொன்னாங்க, இத நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸ்ல இருந்துதான் எழுதினீங்கன்றதுக்கு எனக்கு ரெண்டு சாட்சிகள் வேணும்டா. நீங்க இத ரசூலுல்லாஹ் முன்னுக்கு தான் எழுதினீங்க என்றதுக்கு எனக்கு இரண்டு சாட்சிகள் வேணும் என்று சொன்னாங்க. இந்த இரண்டு நிபந்தனைகளும் ஒன்று சேரத்தான் குர்ஆன் அங்க தொகுக்கப்படுகிறது. ஆங்காங்கே எழுதி வைக்கப்பட்டிருந்த எல்லா ஏடுகளும் ஒன்று சேர்க்கப்பட்டு இன்றைக்கு கோடிக்கணக்கு முஸ்ஹஃபுல் குர்ஆன் பிரதிகள் இருக்கிற மாதிரி அன்னைக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்துல ஒரே ஒரு முஸ்ஹஃப் முதலாவதாக உருவாக்கப்பட்டது. ஒரே ஒரு முஸ்ஹஃப் அங்க நுஸ்கா செய்யப்படுகிறது, அங்கே எழுதப்படுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல நடந்த மிக முக்கியமான ஒரு சம்பவம். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சிக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சிக்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ஒரு மஷூரா சொல்கிறார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே. இந்த குர்ஆனுடைய விஷயத்துல உம்மத்துகள் பிளவுபட்டுக் கொள்வதற்கு முன்னால இந்த குர்ஆனுக்கு நாம் ஒரு முடிவு செய்ய வேண்டும் என்று ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஷூரா சொன்ன நேரத்தில் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மஷூராவை ஏற்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே தொகுக்கப்பட்ட அந்த முஸ்ஹப் அவருடைய வஃபாத்துக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் அது அவர்களுடைய மகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே இருந்தது. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே இருந்த அந்த முஸ்ஹஃபை எடுத்துக் கொண்டு வர சொல்லி அதை அடிப்படையாக வைத்து அந்த எழுதுற பொறுப்பையும் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கிறார்கள். அதே பொறுப்பு அவர்கள் திரும்பவும் செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 7 அல்லது 8 குர்ஆன் பிரதிகளை திரும்பவும் எழுதுகிறார்கள். எதை அடிப்படையாக வைத்து எழுதுகிறார்கள்? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே தொகுக்கப்பட்ட அந்த குர்ஆன் பிரதியை அடிப்படையாக வைத்து 7 அல்லது 8 பிரதிகளை ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக எழுதப்படுகிறது. ஒரு குழுவை நியமித்து எழுதி முடித்தார்கள். எழுதி முடிக்கப்பட்ட இந்த குர்ஆன் பிரதிகளை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைய காலத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற முஸ்லிம்கள் அதிகமாக வாழ்ந்த 6 பிரதேசங்களுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். முதலாவதாக ஷாமுக்கு அனுப்பினார்கள். ஷாம் என்ற பிரதேசம் இன்றைய நாளிலே 4 நாடுகள்.
ஜோர்தான், பலஸ்தீன், லெபனான், சிரியா இந்த 4 நாடுகளுக்கும் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைய காலத்திலே ஒரு பிரதேசமாக ஷாம் என்ற பிரதேசமாக இருந்த அந்த பிரதேசத்துக்கு ஒரு குர்ஆன் அனுப்பினாங்க. அதை ஓதி கொடுக்கிறதுக்கு ஒரு காரியையும் அனுப்பி வச்சாங்க. அதே போன்று ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவுக்கு ஒரு முஸ்ஹப் அனுப்பி வச்சாங்க. அதே மாதிரி பஹ்ரைனுக்கு ஒரு முஸ்ஹப் அனுப்பி வச்சாங்க. யமனுக்கு ஒரு முஸ்ஹப் அனுப்பி வச்சாங்க. மதீனால ஒரு முஸ்ஹப் வச்சு கொண்டாங்க. அவர்களுக்கும் ஒரு குர்ஆன் பிரதி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள். எரித்துக்குரியவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல ஒரு பிரதியாக இருந்தது. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்துல 7-8ஆக அதிகரிச்சு ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் குர்ஆனுடைய பிரதிகள் அனுப்பப்படுகிறது. இப்பொழுது என்ன நடக்கிறது? எந்த பிரதேசங்களுக்கு இந்த குர்ஆனுடைய பிரதிகள் அனுப்பி வைக்கப்பட்டதோ அந்த பிரதேசங்களிலே வாழ்ந்த எழுத்தாளர்கள், அந்த பிரதேசங்களிலே வாழ்ந்த புத்திஜீவிகள், எண்ணித்துக்குரியவர்களே, இவர்கள் அந்த குர்ஆனை பார்த்து இவர்களும் எழுத ஆரம்பித்தார்கள். இவர்களும் குர்ஆனை எழுத ஆரம்பித்தார்கள். எண்ணி முடிக்க முடியாத அளவு குர்ஆன் பிரதிகளை அந்தந்த நாடுகளிலே இருந்த உலமாக்கள், புத்திஜீவிகள் மூலமாக குர்ஆன் எழுதப்படுகிறது. 1-8ஆக மாறியது. 8-8000 800களாக குர்ஆன் பிரதிகள் அதிகரித்துக் கொண்டே போனது. இன்றைக்கு வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனுடைய பிரதிகள் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏற்றுக்கொள்ள முடியுமா பெரியவர்களே, சகோதரர்களே? நாங்கள் பார்த்து ஓதுகின்ற இந்த குர்ஆன் இருக்கின்றது, இந்த குர்ஆன் வெறுமனே கம்ப்யூட்டரிலோ அல்லது பிரிண்ட்களிலோ உருவாக்கப்பட்டதல்ல என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சவுதி குர்ஆன் என்று நாங்கள் சொல்றோமே, முஸ்ஹஃபுல் மதீனா என்று சொல்லப்படக்கூடிய அரபு நாடுகளிலே அச்சிடப்படக்கூடிய இந்த குர்ஆன் இருக்கிறதே பெரியவர்களே, சகோதரர்களே, இது கைகளால எழுதப்படக்கூடியது என்ற உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். இது வெறும் கையால எழுதப்படக்கூடியது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எதிர்த்துக்குரியவர்களே, ஒரு குர்ஆனை எழுதி முடிக்கிறதுக்கு 2 அல்லது 3 வருடங்கள் தேவைப்படுது. இன்றைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலாக மக்காவிலே வசிக்கக்கூடிய உஸ்மான் தாஹா என்று சொல்லப்படக்கூடியவருடைய கைகளால குர்ஆன் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. எண்ணிட்டுக்குரியவர்களே, இந்த குர்ஆன் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எழுதப்பட்டதோ, எப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் இது பிரதி பண்ணி எப்படி எழுதப்பட்டதோ அதே போன்று இன்றும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. 5 கட்டங்களாக குர்ஆனை எழுதுகிறார்கள். முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே எழுதிய பிரகாரம் நுக்தாக்கள் இல்லாமல், ஹரக்கத்துகள் இல்லாமல் குர்ஆனை எழுதுகிறார்கள். கட்டம் கட்டமாக 5 கட்டங்களாக குர்ஆனை எழுதி முடித்து அதற்கு பின்னால் தேவையான அளவுக்கு தேவையான சைஸ்களிலே இந்த குர்ஆன் விநியோகம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. எண்ணித்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயும் குர்ஆன் எழுதப்பட்டது, இன்றும் குர்ஆன் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தஆலா கியாமத் வரைக்கும் குர்ஆன் எழுதப்பட்டு கொண்டுதான் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை எழுத்தில பாதுகாக்கிறார். இது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு அதிசயம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் சொல்லிவிட்டான் நான் பாதுகாப்பேன் என்று, அது இன்றும் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிற விதம் இப்படித்தான். 2வது முறைதான் மன்தூகன் என்று சொல்லப்படக்கூடிய ஒளி வடிவில குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது. எரித்துக்குரியவர்களே, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்து அதனை திரும்பவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஓதி காட்டுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை சரி கண்டு விட்டு அதனை சஹாபாக்களுக்கு ஓதி காட்டினார்கள். சஹாபாக்கள் அதனை எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காட்டுவார்கள். எண்ணிட்டுக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி கண்டதற்கு பின்னால் அந்த சஹாபாக்கள் இந்த குர்ஆனை அவர்களுடைய மாணவர்களுக்கு ஓதி காட்டினார்கள். அவர்கள் அவர்களுடைய மாணவர்களுக்கு ஓதி காட்டினார்கள். இவ்வாறு இன்றைய காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட 29, 30, 31வது சந்ததி வரைக்கும் இன்றும் குர்ஆன் அழகான முறையிலே சரியான முறையிலே உச்சரிக்கப்பட்டு ஓதப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஓதினார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு எழுத்துக்களை உச்சரித்தார்களோ அதே போன்று இன்றும் குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
இணைத்துக்குரியவர்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை பாதுகாக்கிறான். இந்த குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுத்திலையும் பாதுகாக்கிறான், ஒளியிலையும் பாதுகாக்கிறான். எழுத்துல பாதுகாக்கப்படுகின்ற விதம் அது அல்ஹம்துலில்லாஹ், வசதியான நாடுகள் அந்த எழுத்துல குர்ஆனை எழுத வச்சு அதை பல பிரிண்ட்கள்ல போட்டு பல ஆயிரம் பிரதிகளை பண்ணி இன்றைக்கு முழு உலகத்துக்கும் அவர்கள் அதை தௌஸீஅ் செய்து கொண்டிருக்கிறார்கள், அதை விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா உள்ளத்துல குர்ஆன் பாதுகாக்கப்படுகிறது, உள்ளத்துல குர்ஆன் பாதுகாக்கப்படுகின்ற அந்த விதம் இருக்குதே, அந்த விதம் தான் இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் பல மதரசாக்கள்ல குர்ஆனிய பல நிறுவனங்கள் மூலமாக இந்த பணி பாதுகாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ரசூலுல்லாஹ் எப்படி குர்ஆனை ஓதினாங்களோ அந்த முறையில சிறப்பு தேர்ச்சி பெற்ற காரிமார்கள் மூலமாக, சிறப்பு தேர்ச்சி பெற்ற உஸ்தாத்மார்கள் மூலமாக இந்த குர்ஆனை பாதுகாக்கிற பணியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில பிள்ளைகளினுடைய, சில மனிதர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் தெரிவு செஞ்சு அதன் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான். எண்ணியத்துக்குரியவர்களே, நான் பெருமையோட சொல்ற விடயம் என்னன்னா, அப்படி ஒரு ஹிதுமத் நடக்கிறதுக்கு, அப்படியாப்பட்ட ஒரு சேவை நடக்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரிவு செஞ்ச ஊரு தான் இந்த பன்னவ ஊர் என்பதை நாம மறந்துடக்கூடாது. இந்த ஊருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு இலங்கையிலையும் எல்லா ஊருக்கும் இந்த கண்ணியம் கிடைக்கல, எல்லா ஊருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கல. எல்லா ஊரிலையும் இப்படிப்பட்ட முறையில குர்ஆனை பாதுகாக்கிற இந்த வழித்தொடர்கள்ல இருக்கக்கூடிய உஸ்தாத்மார்களை வச்சு, சிறப்பு தேர்ச்சி பெற்ற காரிமார்களை வச்சு இந்த குர்ஆனுடைய ஹிதுமத்தை செய்யறதுக்கு இலங்கையில எல்லா ஊருக்கும் பாக்கியம் கிடைக்கல. ஆனா இந்த ஊருக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். இந்த ஊரில் இருக்கக்கூடிய 2 மதரசாக்களும் ஆண்கள் பிரிவாக இருக்கட்டும், பெண்கள் பிரிவாக இருக்கட்டும், இதிலே இருக்கக்கூடிய காரிமார்கள் இவர்களிலிருந்து ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட எனக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் மத்தியில 30 பேர் இருக்கிறாங்க இடையில. இந்த உஸ்தாத் அவர் யமனை சேர்ந்தவர், அவருடைய உஸ்தாத் அவர் யமனை சேர்ந்தவர், அவருடைய உஸ்தாத் அவர் சிரியாவை சேர்ந்தவர், அவருடைய உஸ்தாத் அவர் எகிப்தை சேர்ந்தவர், அவருடைய உஸ்தாத் அவர் எகிப்தை சேர்ந்தவர். அப்படியே என்னுடைய அந்த வழித்தொடர் பெரியோர்களே, சகோதரர்களே, தாபிஈ அப்துர் ரஹ்மான் இப்னு ஹபீப் அஸ்-சுலமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உஸ்தாத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உஸ்தாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உஸ்தாத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உஸ்தாத் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு. குர்ஆன் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்லாஹ் இந்த ஊரை தெரிவு செஞ்சான். இங்க பல ஊர்களில் இருந்தும், இலங்கையில பல பிரதேசங்களில் இருந்தும் மாணவ மாணவிகளை இந்த ஊருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வச்சு அந்த மாணவ மாணவிகளுடைய உள்ளங்களை அல்லாஹ் தெரிவு செஞ்சு அந்த உள்ளங்கள்ல அல்லாஹ் குர்ஆனை பாதுகாக்கிற அந்த முறையை அல்லாஹ் உண்டாக்கி இந்த மதரசாக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இந்த ஊர் மக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி தந்தானே, இதுக்கு நாங்க எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் போதாது. இது லேசான ஒரு அமல் அல்ல பெரியவர்களே, சகோதரர்களே. ஒரு ஊரில் ஒரு மதரசா இருக்கிறது என்றா அது ஆகப்பெரிய நிஅமத், ஆகப்பெரிய அருட்கொடை என்பதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். இங்க ஓதுற 200க்கும் மேற்பட்ட இந்த மாணவ மாணவிகள் இருக்கிறாங்களே, இவங்க வெறுமனே 200 பேர் அல்ல, இது 200 சமூகம் என்பதை நாம மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நான் படிக்கிற அறிவை என்னோட மாத்திரம் நின்று கொள்ளாமல் இவர்கள் ஒவ்வொருவரும் குர்ஆனை சுமந்து நாளைக்கு ஒரு குர்ஆனிய சமூகத்தை உருவாக்குவார்கள், அவர்கள் ஒரு குர்ஆனிய சமூகத்தை உருவாக்குவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இதை விட மிகப்பெரிய இன்கம், இதை விட மிகப்பெரிய வருவாய் எனக்கு எதுவாக இருக்க முடியும்? எதுவாக இருக்க முடியும்? நாம் ஒவ்வொருத்தரும் உதவி செய்யறோமா இல்லையா பெரியவர்களே, சகோதரர்களே? இந்த மதரசாவுடைய நிர்வாகம் இந்த ஊருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இவர்களுடைய சாப்பாட்டு தேவையை இந்த ஊர் நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிறது. நடக்குதா இல்லையா பெரியவர்களே, சகோதரர்களே? ஒவ்வொரு வீடுகளில் இருந்தும் ஒரு கவல உணவு இந்த மதரசா மாணவர்களுக்காக வேண்டி கொடுக்கப்படுகிறதா இல்லையா பெரியவர்களே, சகோதரர்களே? நான் சாப்பிட்டோ இல்லையோ, என் வீட்டுல சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, இன்னைக்கு மதரசா பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே.
அப்படி என்ற நியத்தில், அந்த நியத்தில் எத்தனை பேர் நாங்க நல்ல சாப்பாட்டை கொடுக்கணுமே, இந்த பிள்ளைகளுக்கு நல்ல கறிகளை செஞ்சு கொடுக்கணுமே, இவர்களை நாங்க கவனிக்கணுமே என்ற நியத்தில் எத்தனை 100 மக்கள் இதற்காக வேண்டி வீட்டில் இருந்து தாய்மார்கள் கஷ்டப்பட்டு அந்த சமையலை செய்யறாங்களா இல்லையா? பெரியவர்களே, சகோதரர்களே, இதுக்கு எவ்வளவு பெரிய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. என்று சொல்றது லேசான விடயம் அல்ல பெரியவர்களே, சகோதரர்களே. இதற்குரிய கூலி எங்களுக்கு காண்பிக்கப்பட்டா நெஞ்சு வெடிச்சு நாங்க மௌத்தாகிடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போறாங்க. மதீனால அங்க அமல இபாதத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்ட திட்டங்களை சொல்லல. முதலாவதாக சொன்னாங்க, அத்இமுத் தஆம், இங்க ஈக்ராக்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுங்க. அஃஷுஸ் ஸலாம், ஸலாத்தை நீங்க பரப்புங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, சாப்பாடு கொடுக்கிறதுல இவ்வளவு பெருமதி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைஞ்சு கொள்ளலாம், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைஞ்சு கொள்ளலாம். இதற்குரிய கூலி சொர்க்கம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். அதனால கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்க கொடுக்கிறத நாங்க லேசாக கருத கூடாது. இதனால எங்கட வாழ்க்கையில இருக்கிற முசீபத்துகள் அல்லாஹ் இல்லாமாக்குவான், எங்கட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் அல்லாஹ் இல்லாமாக்குவான். இந்த ஊர் மக்கள் எவ்வளவோ நன்றி செலுத்தப்படுவதற்கு தகுதியானவர்கள் என்பதை நான் இந்த இடத்துல சுட்டி காட்டுறேன். வெறுமனே சாப்பாட்டால அல்ல, பண உதவிகளால, சிந்தனைகளால, ஆலோசனைகளால, முயற்சிகளால இந்த குர்ஆனுடைய ஹித்மத் நடக்கணும் என்று ஒவ்வொரு தனி மனிதர்களும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுடைய முயற்சி தான் இன்றைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு இந்த மதரசா வந்திருக்குது. சிறந்த காரிமார்களுடைய அந்த வழிகாட்டல்கள் மூலமாக, உஸ்தாத்மார்களுடைய அர்ப்பணிப்புகளின் மூலமாக, முஅல்லிமாக்களுடைய தியாகங்களின் மூலமாக இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த மதரசா முழு இலங்கையிலே மாத்திரமல்ல உலக அளவிலேயும் பன்னவ அமீனா என்ற அந்த மதரசாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைக்கு பாதுகாத்து அல்ஹம்துலில்லாஹ் அதனுடைய பெயர்கள் இன்றைக்கு முழு உலகத்திலேயே படிபட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனை பாதுகாக்கிற அந்த ஹித்மத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஊரில் இருக்கக்கூடிய எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னா நாங்க இத சந்தர்ப்பமாக பயன்படுத்தி இன்னும் என்ன தேவைகள் இந்த இரு மதரசாக்களுக்கும் இருக்குதோ அந்த தேவைகளை நாங்க ஒன்று சேர்ந்து நிறைவேற்றி இதை முழு உலகத்துக்கும் முன்னுதாரணமான ஒரு கல்விக்கூடமாக, குர்ஆனுக்கு சேவை செய்யற ஒரு இடமாக, குர்ஆனை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் தெரிவு செஞ்சானே அந்த தெரிவு செய்ய ஒரு இடமாக இதை நாங்க ஆக்குறதுக்கு நாங்க முயற்சி செய்யணும். எங்கட குழந்தைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடையவர்களாக ஆக்காவிட்டாலும் குர்ஆனுக்கு உதவி செஞ்சவர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்து குர்ஆனுக்கு உதவி செஞ்சவர்களுக்கு அல்லாஹ் என்ன வெகுமதிகளை வைத்திருக்கிறானோ அத்தனை வெகுமதிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஊருக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அனைத்து விதமான மக்கள், அனைத்து விதமான சகோதரர்கள், அனைத்து விதமான தாய்மார்கள் அனைவரும் இந்த பரக்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று நாங்களும் துஆ செய்து கொள்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே தான் வருகின்ற ரமதான் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனுடைய மாதம். இந்த ரமதானுடைய மாதத்தை நாங்கள் குர்ஆனின் மூலமாக ஒளிமயமாக்குவோம். இந்த குர்ஆனை நாங்கள் ஒவ்வொருவரும் ஓதுவதற்கு முயற்சி செய்வோம். எங்களுடைய சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இருக்கக்கூடிய பிழைகளையாவது இந்த ரமதானை முன்னிட்டு நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். என்னுடைய எழுத்துக்களிலே பிழைகள் இருக்கலாம், என்னுடைய மொழித்தல்களிலே பிழைகள் இருக்கலாம், இவைகளை எல்லாம் நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் காரணம் கூற முடியாது, எனக்கு என் பிசினஸ் பார்க்கவே டைம் இல்ல, என் வியாபாரத்தை பார்க்கவே டைம் இல்ல, என் தொழிலை பார்க்கவே எனக்கு டைம் இல்ல, இதுல நான் இங்க குர்ஆன் ஓதுறதுக்கு டைம் கொடுக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுக்கு மதரசாக்கு போறதுக்கு டைம் இல்ல, போய் போர்டிங்ல இருந்து ஹாஸ்டல்ல இருந்து தங்குறதுக்கு டைம் இல்ல. ஆனா இந்த ரமதான் எங்களுக்கு பாக்கியமாக எடுத்துக்கொள்ளலாம், ரமதான் எங்களுக்கு சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்ளலாம். எத்தனை காரிமார்களை இந்த ஊர்ல நாங்க வச்சிட்டு இருக்கிறோம் பெரியோர்களே, அவர்களோட நாங்க அணுகி ரமதான்ல தராவீஹுக்கு பின்னால சரி அல்லது ஏதோ ஒரு நேரத்தில் என்னுடைய சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய எழுத்துக்கள் நான் திருத்திக் கொள்ள வேண்டும், நான் சரி செய்து கொள்ள வேண்டும். என்ற சூரத்துல் ஃபாத்திஹால பிழை இருக்கிறத நான் ஏற்றுக்கொள்ளணும். நாங்க எல்லாம் ஓதுற ஃபாத்திஹா லெப்பப்பமாறு எங்க அந்த காலத்துல ஓதின ஃபாத்திஹாவை தான் இன்னும் நாங்க ஓதிக்கொண்டிருக்கிறோம். அர் ரஹ்மானிர் ரஹீம் நாங்க எத்தனை பேர் ஓதுறோம், ஹாவ சரியா உச்சரிக்க தெரியாத ஆக்கள் எத்தனை பேர் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஐனுக்கும் ஹம்சாவுக்கும் வித்தியாசம் தெரியாத ஆக்கள் நாங்க எத்தனை பேர் இருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, சீனுக்கும் சாதுக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனை பேர் இருக்கிறோம். இதை படிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமதானை நாங்க எடுத்துக்கொள்ள கூடாதா?
குர்ஆனுடையவர்களாக எங்களை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே காரணம் சொல்ல முடியாது. அல்லாஹ்விடத்திலே அந்த காரணங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதனால இந்த ரமதானை நாங்க சந்தர்ப்பமாக பயன்படுத்தி குர்ஆனுடையவர்களாக நாங்க ஆகி, குர்ஆனுடையவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நாங்க ஆகி, இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நேரத்தில் சொர்க்கத்தை பார்த்த வண்ணம், சிரித்த வண்ணம், கலிமாவை மொழிந்த வண்ணம் பிரிவதற்கு வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்து விடுவாயாக, எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்திடுவாயாக. யார் யாருடைய பெற்றார்கள் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கபர்களை சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி அருள்வாயாக. இந்த ஊரை அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்வாயாக, இந்த ஊர் மக்களை நீ பொருந்திக் கொள்வாயாக, இந்த ஊர் வாலிபர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக, இந்த ஊர் வியாபாரிகளை நீ பொருந்திக் கொள்வாயாக, விவசாயிகளை நீ பொருந்திக் கொள்வாயாக, தொழிலதிபர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக, தாய்மார்கள் சகோதரிகளை நீ பொருந்திக் கொள்வாயாக. முழு இலங்கைக்கும் முழு உலகத்துக்கும் முன்னுதாரணமான ஒரு ஊராக இந்த ஊரை நீ ஆக்குவாயாக. செல்வ செழிப்போடு வரக்கத்தோடு வாழக்கூடிய ஒரு ஊராக நீ ஆக்குவாயாக. கண்ணூறுகள், ஹராமான விடயங்கள், மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விடயங்கள் இருந்து இந்த ஊரை நீ பாதுகாத்திடுவாயாக. இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் நீ சாலிஹானவர்களாக ஆக்கிடுவாயாக. இந்த ஊருக்கு மேலும் மேலும் நீ பறக்க செஞ்சிடுவாயாக. குர்ஆனுக்காகவும் குர்ஆனுடையவர்களுக்காகவும் மதரசாக்களுக்காகவும் அதிகம் அதிகம் வாரி வழங்கக்கூடியவர்களாக நீ இவர்களை ஆக்கிடுவாயாக. அதுல மேலும் மேலும் இரட்டிப்பான பல மடங்கு நன்மைகளையும் அபிவிருத்திகளையும் நீ செய்து கொடுப்பாயாக. துஆக்களை ஏற்று அங்கீகரித்து கபூல் செய்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله علي ذات عظيم صفات سميع سمات كبير شأن جليل القدر رفيع الذكر مطاع الأجر فخيم الاسم عزيز العلم كثير الغفران جميل ثناء جزيل عطاء مجيب الدعاء حميم الإحسان شديد العقاب عليم العذاب عزيز السلطان. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله المبعوث إلى الأسود والأحمر المنعوت بشرح الصدور ورفيع الذكر. وصلى الله تعالى وسلم على خير خلقه تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا أيها الناس وحدوا الله فإن التوحيد رأس الطاعات، واتقوا الله فإن التقوى ملاك الحسنات، وعليكم بالصدق فإن الصدق ينجي والكذب يهلك، وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين، ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين، ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين. ألا وإن نفسا لن تموت حتى تستكمل رزقها، فاتقوا الله وأجملوا في الطلب وتوكلوا عليه، وادعوه فإن ربكم مجيب الداعين، واستغفروه يمددكم بأموال وبنين. أعوذ بالله من الشيطان الرجيم. وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب وخطأ، واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فيا أيها الناس اتقوا الله وأطيعوه. أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد عبدك ورسولك، وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر رضي الله عنه، وأشدهم في أمر الله عمر رضي الله عنه، وأصدقهم حياء عثمان رضي الله عنه، وأقضاهم علي رضي الله تبارك وتعالى عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة. اللهم اغفر عباس ولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم. وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات. يا قاضي الحاجات مولانا يا رب العالمين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم العلي الجليل الجبار يذكركم يهدكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون.